நடக்கக்கூடிய இடம். இசை கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கட்டாயம் எல்லாத்துக்குமே பசிக்கும். அப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ். ஃபுட் எப்படின்னா விதவிதமான ஃபுட்டு தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இன்றைக்கி செஞ்சது நாளைக்கு வந்து வேறு ஃபுட்டாக இருக்கும், அடுத்த நாள் வேறு ஃபுட்டாக இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா கேசரி நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி கேசரி, சப்போட்டா கேசரி, இந்த மாதிரி விதவிதமான ஃபுட் ஐட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன ரேட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ்க்கு போகலாம். இந்த மியூசிக் அகாடமிக்கு உள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கேட்ரிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது என்ன, மங்கள் தீப், உங்களுக்கு வந்து ஊதுபத்தி வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். தீபம் ஆயிலும் இருக்குது. சின்ன சின்ன பொருட்கள் வந்து அதாவது என்ன நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ்க்குள்ளே நம்ம போகலாம். இந்த இடம் தான் இசை கச்சேரி நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நித்யஸ்ரீ மகாதேவன், அது அவங்க மட்டும் இல்லாமல் சுதா ரங்கநாதன், இந்த மாதிரி பிரபலமான இசை கச்சேரிகள் வந்து நடந்துகிட்ருக்கோம். அதாவது பாட்டு பாடி எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம் தான் மியூசிக் அகாடமி, அதாவது சங்கீத வித்வத் சபைன்னு சொல்லுவாங்க. இது ஆர்கே ரோட்டில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். மியூசிக் அகாடமி இசை கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குது, மினி மீல்ஸ் இருக்குது, மீல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நைட் டின்னர் வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இன்றைக்கி செய்கிற விதவிதமான சாப்பாடு வந்து நாளைக்கு வந்து வேறு விதமாக தான் கிடைக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு நாள் புளியோதரைன்னா அடுத்த நாள் லெமன் ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு வெரைட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். என்னென்ன கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். பந்தி சாப்பாடு. இந்த பந்தி சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே நல்லா ருசித்து சாப்பிட்ருக்காங்க. நம்மளுக்கே பார்த்தா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அதாவது என்ன, இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து இலை போட்டு என்னென்ன வெரைட்டிஸ் தராங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மினி மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 rupees, மீல்ஸ் 550 rupees. அதில் என்னென்ன வெரைட்டிங்கிறத இப்போ பார்க்கலாம். கேட்ரிங் சர்வீஸில் சாப்பிட்ருக்கிறவங்க எப்படி ஃபுட்டு இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஐ எம் ரியலி என்ஜாயிங் த இலை சாப்பாடு. ஃபேபுலஸ் ஃபுட், ஃபேபுலஸ் டேஸ்ட். மார்கழி ராக்ஸ் இன் சென்னை. சாஸ்தா இஸ் ரியலி குட். எஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற இடம். மினி மீல்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பொரியல், கூட்டு, வாங்கிபாத், தேங்காய் பர்ஃபி, பூரி, சிப்ஸ், வடை, டிக்கெட். இப்போ நீங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி மீல்ஸ். இதனுடைய விலை 300 ரூபா. இது வந்து என்னென்னா பார்க்கவே வந்து என்னென்னா டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருது. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது ஆர்டர் எடுத்துட்டாங்க, ஒன்றா போயிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது மீல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா க்யூவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் வந்து இந்த இலை சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மினி மீல்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இலை சாப்பாடு, அதாவது பந்தி சாப்பாடு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 27 வெரைட்டிஸ் வந்து தராங்க 550 ருபீஸ்க்குள்ளே. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு. ஃபுட் கிரேவிங் இருக்கிறவங்க கட்டாயம் என்ஜாய் பண்ணலாம். பார்த்துட்டே இருங்க. இப்போ எல்லா சாப்பாடு இல்லைங்கிறத பார்த்துடலாம். இப்போ சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸ்னால் மியூசிக் அகாடமியில் இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு ஃபுட்? எப்படி இருந்துச்சு? Food was really good. Been coming to this. You're coming from sir where? சென்னை. ஓகே, சூப்பர். ஃபுட் எப்படி இருந்துச்சு? என்னென்ன ஃபுட்? 24 வெரைட்டிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் Varieties நான் கவுண்ட் பண்ணல. ஆனால் whatever I ate was very good. எது சார் நல்லா இருந்துச்சு? Whatever I ate, என்னென்ன சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ சார். சார் சொன்னார் என்னென்ன சாப்பிட்டாரோ அத்தனையுமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய இடத்துல நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இலையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்போ இன்னொருத்தர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரமாதமாக இருந்ததுமா, நல்லா இருந்தது. எவ்வளோ ஐட்டம் நல்லா இருந்தது? எவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டீங்க? எல்லாமே நல்லா இருந்தது. வி டேஸ்டட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்வீட் சேவரிஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ. சாம்பார் ரசம் மட்டும் பிரமாதமாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம எப்படி இருந்துச்சு சாப்பாடு? It's very nice as usual. We always been coming for Batupa's meals every year, so it's never disappointed us. So very good. Thank you. Thank you. ஓகே, சொட்டு பாயாசம், தயிர் பச்சடி, பைனாப்பிள், வெஜிடபிள் பொரியல், கத்தரிக்காய் பொடி, காரக்கறி, சிப்ஸ், வடை, மெதுவடை, வெஜ் கூட்டு, மோர் மிளகாய், ஊறுகாய், புளி சாதம் இல்லைங்க, ரசவங்கி, மைசூர்பா பொடி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஐட்டம் வந்துருச்சு. பூரி, புதினா தொக்கு, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு இது வந்து குருமான்னு சொல்லலாம். பூரி குருமா, அரிசி வடகம், இது வந்து உப்பு பருப்பு. சாப்பாடு எங்கே வைக்கிறதுனே தெரிலங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம் பாருங்கள். பூரி, ரசவங்கி, வடை, பூரிக்கு குருமா, உப்பு பருப்பு. இது வந்து சொட்டு பாயாசம், அதாவது இலையில வந்து எடுத்தோன்னே வந்து என்னென்னா ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சொட்டு பாயாசம்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சாதத்துக்கூட உப்பு பருப்பு இதுதான் வந்து நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். இது கூட கீ கூட கொஞ்சம் தரப்போகிறாங்க. கீ இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதத்து கூட சாம்பார் ரசமெல்லாம் பின்னாடியே வருது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், இடம் இனிமேல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கமெண்ட்டாக கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் சொட்டு பாயாசம்னு சொல்லியிருக்காங்க, இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது பாயாசம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூரியை காலி பண்ணிடுவோம். பூரி குருமா நல்ல காம்பினேஷன், செம்மையாக இருக்குது. அடுத்தது நம்ம சாப்பிட்றது ரசவங்கின்னு சொல்கிறாங்க.
பார்த்தா புளி சாதம் மாதிரி இருக்குது. டோட்டலாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இந்த சாதத்தில் இருக்குது. உள்ளே என்னென்ன போட்டுருக்குறாங்கன்னு தெரியல, அதை கேட்டுட்டு நம்மளுக்கு சொல்கிறோம். சொட்டு பாயாசம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்காக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கப்பில் தராங்க. அடுத்து பாவக்காய் சாம்பார். இது வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இந்த சாம்பாரில். நார்மலாக நம்ம முள்ளங்கி முருங்கைக்காய்லாம் போட்டு வைப்போம், இதில் பாவக்காய் போட்டு வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க பாவக்காய் சாம்பார். அதாவதுன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்காருங்க, அவர் கேட்டால் ஒரு வாரமாக இங்கே வந்து சாப்பிட்ருக்காராம். அவர்கிட்டயே கொஞ்சம் கமெண்ட்ஸ் என்னன்னு கேளுங்க. 1 வீக் சார் கண்டினியூஸாக சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா இருக்குது சார், வெரி நைஸ். டெய்லியும் விதவிதமாக இருக்கா? ஆமாம், டெய்லி விதவிதம் இருக்குது. ரொம்ப இன்னைக்கு சாம்பார் வந்து சார் பாவக்காய் போட்டிருக்காங்க சார். இது வரைக்கும் நான் பாவக்காய் சாம்பார் சாப்பிட்றதே இல்லை, இன்றைக்கி தான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருக்கு. தெரியல பாவக்காய் சாம்பார் மாதிரி. நான் வேறு எதுவும் கிழங்குன்னு நினச்சிட்டு மேஷ் பண்ணிவிட்டு நல்லா கசப்பாக இருக்கு. வெரி ஹெல்த்தி சாப்பாடு சார். அவரை கேட்டிங்களா? ஒரு வாரமாக வந்துட்டு இருக்காரா பாவக்காய் சாம்பார். ஆனால் கொஞ்சம் கூட கசப்பே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் கிழங்குன்னு நினச்சிட்டு இவர் இன்றைக்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபுட்டு வந்து கான்சே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது என்ன, நல்லா ஹைஜீனிக் ஃபுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரசித்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இன்னும் என்னென்னா நாக்குலேருந்து சுவை வந்து மாறவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபுட்டு திவ்யமாக சாப்பிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா, இந்த சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸினோட ஓனரை போய் மீட் பண்ணிடலாம். ஃபுட் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓனரை பார்த்துடலாம். ஹலோ, நமஸ்காரம். என் பேர் வெங்கடேசன் கிருஷ்ணன். நான் சாஸ்தா கேட்ரிங் சர்வீசஸ் போரூர் இல்லை இருக்கோம். இது எங்கள் அப்பா ஆரம்பித்தது ஒரு 65 இயர்ஸ்க்கு முன்னாடி, எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். நான் இப்போ ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு 6 வருஷம் வி ஸ்டார்டட் டூயிங் வித் பிரம்மஹான சபா அண்ட் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த வருஷம் மியூசிக் அகாடமி இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் பண்ணுறோம், மியூசிக் அகாடமிலையும் பண்ணுறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7 o'clockலேருந்து நைட் டின்னர் 9:30 மட்டும். அதில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லன்ச் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, டின்னர் இருக்குது. எவ்ரிடே மெனு கீப் சேஞ்சிங். பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லன்ச்சும் சரி, ஸ்நாக்ஸும் சரி, டின்னரும் சரி, எவ்ரிடே மெனு கீப் சேஞ்சிங். ஃபஸ்ட் அன்றைக்கி ஒரு பிரமாதமான நியூ இயர் சாப்பாடு இருக்குது. அது வந்து கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மிக்ஸ் பண்ணின நியூ இயர் சாப்பாடு. எல்லோரும் வாங்கோ, கச்சேரியை கேளுங்கோ, வந்து எங்கள் சாப்பாடையும் மயிலாப்பூர் மியூசிக் அகாடமியும் மயிலாப்பூர் ஃபைனான்ஸும் வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. Yeah, the food is very tasty. It's worth the money. Actually, I live in abroad. I miss the Kalyana Sapade and all that stuff. So when you come here in Margarino, I almost got all the Kalyana Sapade dishes. It's very, very yummy and it is very tasty. It's worth coming all the way from Ashok Nagar to this place to have this food. This is my second visit. I hope I will continue to visit at least another 2 times before this season ends. Thank you, ma'am. Thank you so much.